இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மதிப்பு. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு தையல்காரரும் அவருடைய மகனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த தையல்காரர் துணியை தைப்பத அந்த பையன் பார்த்திருக்கிறான். பளபளப்பா இருக்கும் கத்திரிக்கோலை எடுத்து ஒரு துணியை இரண்டா வெட்டுறாரு. தந்தை அதன் வேலையை முடித்ததும் அந்த கத்திரிக்கோலை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டுட்டு வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல துணியை தைத்து முடித்ததும் அந்த ஊசியை எடுத்து பத்திரமான ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருந்த பையன் தன் தந்தையிடம் கேட்கிறான், அப்பா, அந்த கத்திரிக்கோள் விலை அதிகமானது, இருப்பினும் அதை காலுக்கு கீழே போட்டு விட்டீங்க, ஆனா விலை மலிவான ஊசிய பத்திரமா எடுத்து வைக்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தந்தை சொல்றாரு, என்னதான் கத்திரிக்கோள் அழகாகவும் விலை மதிப்பாகவும் இருந்தாலும் அதனுடைய வேலை வெட்டுவது, அதாவது பிரிப்பதாகும். ஆனா என்னதான் ஊசி மலிவானதாகவும் சிறியதாகவும் இருந்தாலும் அதனுடைய வேலை சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு என்பது அவர் செய்யும் செயலை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது, அவருடைய உருவத்தை வைத்தோ அல்லது அவருடைய பணத்தை வைத்தோ இல்லை என்று சொன்னாராம். இன்று நம்மில் பல பேர் இவ்வாறுதான் இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய ஆடம்பரம், அழகு, பளபளப்பு இது போன்ற வெளிப்புற தோற்றத்திற்கே அதிக மதிப்பு தருகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒருவருடைய மதிப்பு அவருடைய குணத்தை வைத்தும் செயலை வைத்தும் எண்ணத்தை வைத்துமே மதிப்பிட வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொண்டு போலித்தனமானவர்களிடமிருந்து விலகி நல்ல குணத்திற்கு மதிப்பளிக்கும் போது நம்மை சுற்றி நல்ல மனிதர்களை சம்பாதிக்க முடியும்.